ஏசப்பா ஆதாம் ஏவால இருந்தா மனுஷனை உண்டாக்குன்னு சொல்றாரு. அப்போ நீ எப்படி ஜாதி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. சரி, குரங்குல இருந்தா நீ உண்டான நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் குரங்குல எப்படி நாடார் குரங்கு தேவர் குரங்குலாம் எங்கேருந்து வந்துச்சு? கோனார் குரங்கு, வன்னியர் குரங்கு, பறையர் குரங்குலாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு குரங்குல இருந்தானே வந்திருக்கோம். உன் கூற்றின்படி அரசியல்வாதிகள் நினைச்சாங்கன்னா ஜாதியை ஒழிக்கலாம். ஓகேவா? ஜாதி தலைவர்கள் எதற்கு? உனக்கு நான் ஜாதி தலைவர்லாம் என்கவுண்டருக்கு போட போகிறேன். இன்னைக்கு நைட்டோட நைட்டாக என்கவுண்டர் போடுவோம். மக்களை நான் காப்பாற்றுறேன். ஓகேவா? உன்னை எதுக்கு ஜாதி தலைவர் காப்பாற்றும்? நம்ம எல்லாருமே ஒன்று. ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கிழிக்க மாட்டாங்க. ஓகேவா? இது எப்படி ரோல் ஆகுதுன்னு சிம்பிள். உங்களை ரொம்ப குழப்ப விரும்பல. இப்போது 2 கம்யூனிட்டிக்கு சண்டை வருது. இங்கே ஒரு ஜாதி தலைவர் வராரு, இந்த ஜாதி தலைவர் வராரு. நான் எப்படி பார்த்தா கவர்மெண்ட் தான் காப்பாற்றணும் ஜனங்களை. கவர்மெண்ட் காப்பாற்றாது. இந்த இடத்துல ஜாதி தலைவர்கள் காப்பாற்றுவார்கள். இந்த ஜாதி தலைவருக்கு ஒரு க்ரௌட், இந்த ஜாதி தலைவருக்கு ஒரு க்ரௌட். இப்போ இந்த க்ரௌடு கன்வெர்ட் ஆகும் எப்படின்னா, இவர்களும் அரசியலில் வைப்பாங்க. யாராலும் வச்சுக்கோ, இவர்களும் அரசியலில் நிற்பாங்க, இவங்களும் அரசியலில் நிற்பாங்க. இந்த க்ரௌடோடைய ஓட்டை இவங்க கன்வெர்ட் டு ஓட்டாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? கன்வெர்ட் ஓட்டாக மாற்றிட்டு இந்த ஓட்டை ஒரு கூட்டணி கூட ஒரு பெரிய கட்சியில் விற்றுருவாங்க. இந்த ஜாதி தலைவர்கள் இந்த ஜாதியை காப்பாற்றுகிறோம், எங்கள் இனப்பெருமை, எங்கள் மண்ணாங்கட்டின்னு பேசுகிறவன் அந்த நம்ம ஒரு க்ரௌடு வருதுன்னா அவனை சுற்றி அந்த க்ரௌடை கன்வெர்ட் டு ஓட், அந்த ஓட்டாக மாற்றின பிறகு அந்த ஓட்டை காசாக விற்றுருவான். புரிஞ்சுட்டா? சிம்பிள் இவ்வளோ தான். உன்னை காசாக்குறாங்க தெரியாமல் உன்னை ஜாதியை காப்பாற்றுறான். நீ பண்ணிட்டே இருப்ப, பார்த்துட்டே இருப்பாரா? வருகிறார், the real king has come. உலகத்தை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். ஓகே, ready to meet the God. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, மனம் திரும்பு. என் மூஞ்சில ஒரு பெயிண்ட் அடி, ஊர் பெருமை. இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் பெயிண்ட் அடி, இந்த பக்கம் மதம் பெயிண்ட் அடி. இந்த பொழப்புக்கு சகோதரர்கள் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒற்றுமையாக இருக்கணும். கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோ, உன்னை ஓட்டாக்கி உன்னை எப்படி காசு ஆக்குறான்றதை புரிஞ்சுக்கோ. வெளியே இருந்து பார்க்கும்போது நாங்கள் மத சார்பற்றவர்கள், ஆனால் அடியில் எல்லா வேலையும் நினச்சா இன்னைக்கு எல்லா ஜாதி தலைவர்களும் இன்னைக்கு நைட்டில் என்கவுண்டர் போட முடியுமா? முடியாத கவர்மெண்ட். உன்னை எதுக்கு அவன் காப்பாற்றுறேன், நான் காப்பாற்றுறேன்? சொல்ல மாட்டான். எல்லா ஜாதி தலைவருடைய சிலைகளும் உடைப்பேன்னு சொல்ல பார்ப்போம். இந்த வசனத்தை கேட்டும் மனம் தரும்பாம, இன்னும் எனக்கு பணம் தான் முக்கியம், இன்னும் இந்த ஜாதி பெருமை, மத பெருமை, இனப்பெருமை, மொழி பெருமையை வச்சுட்டு உங்களை அப்படி ஜனங்களுடைய ஒற்றுமையை குறைத்து இன்னொரு அப்படியே செய்வாய் என்றால் கொடிய ஆக்கினைக்கு நீ தப்ப மாட்டேன.